பப்பாளி பழத்தை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அடுத்து அரைச்சி வச்சாச்சு. ஒரு 100 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். அடுத்து நெய், அப்படியே நெய்யில் போட்டாச்சு. அரைச்சி வச்சது அப்படியே கிண்டினே இருக்க. அடுத்து போடணும். நான் தனியாக எடுக்கிறதுனால வீடியோ போட்டு கிண்டிகிட்டே இருக்கிறது. கிண்டிகிட்டே இருக்கணும், விடாமல் கிண்டணும். எங்கேயாவது ஒரு மறுபடியும் நெய், சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாம் மறுபடியும் ஊற்றுறேன். சூடு பண்ணி நெய்யை ஊற்றிட்டேன். அடுத்து பால் பவுட்ரு, 10 ரூபா பால் பவுட்ரு 2 வச்சுருக்கேன், 2 பாக்கெட்டு. அப்புறம் ஒரு பாக்கெட் பால் வச்சுருக்கேன், ஒரு பாக்கெட் பால். சரிங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோமா? இதுதான் கார்ன்ஃப்ளவர். இந்த மாவு தான் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? 3/4 கப்பு அளவு, 3/4 கப்பு கரெக்டாக. இதுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கணும், இதே அளவுக்கு. அந்த அளவுக்கு இப்போ ஒரு டப்பா ஊற்றிக்கலாம். ரெண்டாவது இன்னொரு கப்பு. தெரியும் உங்களுக்கு, நாட்டு சக்கரை போடுறதுனால பத்தாது, அதனால் சாதா சக்கரை, வெள்ளை சக்கரையும் போட்டுருவேன். சரிங்களா? ஒரு கப்பு. இப்படி இது 5 பழம் இருக்கும். சரிங்களா? இன்னொரு கப்பு போடுறேன். ஊற்றலாம். அப்படியே மேலே ஓரமாகவே ஊற்றிட்டு வந்தேன்னா கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் பொடி போடுவோம். அது கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம் ஏற்கனவே. அடுத்து பால் பவுட்ரு போட்டிருக்கோம். இப்போ இதுலேயே பால் ஊற்ற போகிறோம். சரிங்களா? பால் கட்டி இல்லாமல் கரை. பைனாப்பிள் எஸ்எல்சி கொஞ்சோண்டு ஊற்றலாம், ஒரு முடி ஊற்றலாம். எஸ்எல்சி மட்டும் தான் கலந்தோம். பால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பால் பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் கலக்கி வச்சு. சரிங்களா? பாலும் வச்சுருக்கேன். இதுவும் பத்தலைன்னா பேக்கெட் பண்ணி ஊற்றலாம். இன்னும் நெக்ஸ்ட் வாட்டி பால் பத்தலைன்னா பச்சையாக கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ச்சின பால் தான் ஊற்றணும்னு இல்லை, பச்சையாகவும் ஊற்றிக்கலாம். சரிங்களா?
நல்லா கொதிச்சு வருது. நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? சர்க்கரை நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் சர்க்கரை கம்மியாக போட்டு சாப்பிடுவாங்க. இது எப்படியும் ஒரு 4 பழம், பெரிய பெரிய பழம். பாருங்க கொஞ்சம் கட்டியாக வந்துடுச்சு. தெரியுதுங்களா? லேயரா இதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து என்ன வச்சுருக்கேன். டெலிவரி முடிச்சுட்டு வரும்போது பைக்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது, சாப்பாடு. பேசிட்டு இருக்கேன். ஏன் பணத்துக்கு போக போன? அல்வா ரெடி ஆயிடுச்சு.